ஒரு ஜாதகத்தை திறந்தோடனே அந்த ஜாதகத்துல குரு எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்த உடனே அந்த ஜாதகருடைய குழந்தை பிறப்பு தொடர்பான விஷயங்களை சொல்லிடலாம். மீனம், கன்னி, தனுசு, மிதுனம், கடகம், மகரம் இந்த 6 ராசிகளில் குரு இருந்தால் அந்த குரு என்ற கிரகம் அதிகாரமாயிருச்சுன்னு அர்த்தம். குரு அதிகாரமானவங்க எல்லா பிரச்சனையுமே தனக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் நிகழ்ந்து விட்டது போல பாக்குறாங்க. ஜாதகத்துல குரு வக்ரமா இருந்தால் ஒரே ஒரு அவமானத்தையாச்சும் வாழ்க்கையில கடந்தே வந்தாலும் அந்த அவமானம் ரொம்ப பெரிய அவமானமா இருக்கும். குடும்பத்துல இருந்து விலகி வாழ்றது, தாத்தா பாட்டி வீட்டுல வாழ்றது, சிங்கிள் பேரண்ட்ல வாழ்றதுல அந்த குரு அதிகாரமானவங்க தான். பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த சேனல்ல தொடர்ச்சியாக ஜோதிடம் பற்றிய தகவல்களை பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தொடர்ச்சியா அதிகாரமான கிரகங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்று நாம் அதுல தொடர்ச்சியா பார்த்துட்டு வரதுல குரு என்ற கிரகம் அதிகாரமாவது எப்படி? பொதுவா ஜோசியத்துல குரு என்ற கிரகத்தை மிகப்பெரிய சுபராக, ரொம்ப நல்லவராக அல்லது அந்தணன் அப்படின்னு சொல்லி புத்தகங்களில் குறிப்பிடக்கூடியது. இப்போ நான் ஜாதிய ரீதியாக சொல்லலை, அந்த அளவுக்கு ஒரு உயர்வான அல்லது புனிதமான அல்லது சாத்வீகமான ஒரு கிரகமாக குருவை சொல்கிறாங்க. ஏன் சுபர், இயற்கை சுபர், இயற்கை அசுபர்லாம் கொண்டு வந்தாங்கன்றதுலாம் அது ஒளியினுடைய பிரதிபலிப்பு கோணத்தை வச்சு தானே தவிர அந்த கிரகம் நல்லது பண்ணுது கெட்டது பண்ணுது அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. ஆனால் பொதுவாக ஜோசியர்கள் சுபர்னா நல்லது பண்ணுறவர், அசுபர்னா கெட்டது பண்றதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய குரு என்பது அசுபர் சுபர்ன்ற லாஜிக்ல நம்ம பார்க்கல. பொதுவா ஒரு ஜாதகத்துல குரு என்ற கிரகம் என்ன செய்யும் அப்படிங்கக்கூடிய லாஜிக், அந்த குரு என்ற கிரகம் என்ன மாதிரி இருந்தா என்ன செய்யும். அப்ப ராஜநாடியினுடைய பொது விதி அடிப்படையில் ஒரு கிரகம் அதிகாரமானால் அந்த கிரகத்தினுடைய காரகத்தை முழுவதுமாக செய்யும் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம எடுத்த உடனே குருவை புத்திர காரகனாக பார்க்குறோம். குழந்தை பிறக்கிற குழந்தையை பற்றி சொல்வது குரு. ஒரு ஜாதகத்தை திறந்தோடனே அந்த ஜாதகத்துல குரு எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்த உடனே அந்த ஜாதகருடைய குழந்தை பிறப்பு தொடர்பான விஷயங்களை சொல்லிடலாம். அடுத்து ஜாதகர், பொதுவாக நாடி மெத்தடுகள்ல குரு என்பது ஜாதகரையே குறிக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் நிறைய நாடிகள்ல சுக்கிரன் என்பது பெண் ஜாதகரையும் குரு என்பது ஆண் ஜாதகரையும் பிரிக்கிறாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு அப்படிலாம் இல்லை. குரு என்பது ஜாதகர். நேட்டிவ்னு சொல்றோம் இல்லைங்களா, இங்கிலீஷ்ல நேட்டிவ்னு தான் ஆரம்பிப்பாங்க ஜோசியத்துல. நேட்டிவ் அப்படிங்கிறது ஜாதகர். அப்ப குரு என்பது ஜாதகர். அடுத்து ஜாதகருக்கு ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க இல்லைங்களா. ஒரே ரோல் மாடல் யாருக்கும் வரப்போறதில்லை. ஒரு 5 வருஷம் சார் நான் இவர் தான் சார் என் மைண்டுக்குள்ளே நிற்கிறாரு, இவர் சொல்கிற கருத்துக்கள் எனக்கு பிடிச்சிருக்கு சார், நான் இவர் புக்கை நிறைய விரும்பி படிப்பேன் சார், இல்லைனா எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார் சார், எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருக்கார் சார், அவர் தான் சார் எனக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரி, எல்லாத்தையும் அவர் தான் சார் எனக்கு கைட் பண்ணுவார் இப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கார் இல்லைங்களா, அந்த நபரையும் இந்த குருவை வச்சு தான் குறிக்கிறோம். அப்போ கௌரவமான நபர் அப்படிங்கக்கூடிய வார்த்தையில் அந்த பிராக்கெட்டுக்குள்ளே அவர் கொண்டு வந்துக்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு என்பது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை குறிக்கிறது. அப்போ குரு அதிகாரமானா இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சிக்கலாகும். அப்போ என்னென்ன சிக்கலாகுன்றதை வரிசையாக பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தது போல ஒரு கிரகம் அதிகாரமானால் அவர் வாழக்கூடிய இடங்கள், அவருக்கு வரக்கூடிய நோய்கள், அவருக்கு எந்த உறுப்புகளில் மறுவடு மச்சம் இருக்குது, அவர் எந்த பகுதியில் வாழ்வார், என்ன தொழில்கள் செய்வார், அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், என்னென்ன சிக்கல்களை சந்திப்பார், என்னென்ன நல்லது நடக்கும், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த குரு என்ற கிரகம் அதிகாரமானால் அப்போ குரு என்னென்ன ஸ்டேட்டஸில் அதிகாரமாகுதுன்னா, குரு உச்சமாகும் பொழுது, குரு நீசமாகும் பொழுது, குரு ஆட்சி பெறும் பொழுது, ஆட்சி ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது. அப்போ குரு உச்சமாகக்கூடியது கடகம், நீசமாகிறது மகரம். அப்போ ஒரு ஜாதகம் திறந்த உடனே கடகத்திலேயும் மகரத்திலேயும் இருந்தால் அந்த குரு அதிகாரமாயிருச்சு. அடுத்து குருவனுடைய ஆட்சி வீடு என்பது மீனமும் தனுசும், அதற்கு 7ஆம் வீடு கன்னியும் மிதுனமும். அப்போ மீனம், கன்னி, தனுசு, மிதுனம், கடகம், மகரம் இந்த 6 ராசிகளில் குரு இருந்தால் அந்த குரு என்ற கிரகம் அதிகாரமாயிருச்சுன்னு அர்த்தம். அதற்கு அடுத்து ஒரு ஜாதகத்துல குரு வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ ஆயிருந்துச்சுன்னா அந்த கிரகம் அதிகாரமாயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த விதிகள் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் குரு அதிகாரமாகிவிட்டால், அப்ப நம்ம முதல்ல பார்த்தது குழந்தையை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா. அப்ப குரு அதிகாரமாயிட்டா எடுத்தோன்னே சொல்லலாம் குழந்தை பிறக்கிறதுல ஏதோ பிரச்சனை, ஒன்று டிலே இல்லாட்டினா ஏதாச்சும் மிஸ்கேரேஜ் ஆயிடுறது, கருக்கலைதல்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை சந்திக்கிறது. இந்த பிரச்சனைகள் அந்த ஜாதகர் கண்டிப்பாக கடந்தே தீர வேண்டும். நிறைய பேருக்கு குழந்தை பிறக்கிறதுல தடையாகுது, குழந்தைகள் தாமதமாகுது, ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து இன்னொரு குழந்தை பிறக்கிறதுக்கு டிலே ஆகுது. அப்புறமா வளர்ந்த பிறகு குழந்தைகள் வளர வளர அந்த குழந்தைகள்னால இவருக்கு தொல்லை வந்துட்டே இருக்கு, குழந்தைகளுக்கு உடம்பு பிரச்சனை வருது. இது எல்லாமே குருவனுடைய அதிகாரத்தினால் வருது. குரு என்பது ஒரு கௌரவம், தன்னுடைய அந்த கௌரவத்து மேல கான்சியஸா இருக்கக்கூடிய அந்த குணங்கள். அப்ப யாரெல்லாம் தன்னுடைய கௌரவத்து மேல கான்சியஸா இருக்காங்களோ அவங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பெரிய ஒரு பிரச்சனையா பூதகரமா எடுத்து பாக்குறாங்க அப்படின்னு பாக்குறப்ப இந்த குரு அதிகாரமானவங்க எல்லா பிரச்சனையுமே
தனக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் நிகழ்ந்து விட்டது போல பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இந்த நபர்களுக்கு தேடி தேடி வந்து கெட்டக்கூடிய கிடும் பட்ட இடத்திலே படும்ன்ற மாதிரி இவங்களுக்கு மட்டும்தான் எங்கேருந்து இந்த அவமானம் வருது தெரியல. எல்லா பிரச்சனையும் இவங்களாவே போய் ஆரம்பத்தில் நல்லா அப்படி கான்சியஸாக இருப்பாங்க, போய் இவங்களாவே போய் எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டு அவப்பெயர்கள் வாங்கிக்குவாங்க. இந்த குரு அதிகாரமானவங்க சமூகத்தில், வீட்டில், சொசைட்டியில், ஒர்க் பண்ண இடத்துல எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவமானங்கள் யாருக்கு வருது அப்படின்னா, ஒரு ஜாதத்துல குரு வக்ரமா இருந்தால் ஒரே ஒரு அவமானத்தையாச்சும் வாழ்க்கையில கடந்தே வந்தாலும் அந்த அவமானம் ரொம்ப பெரிய அவமானமா இருக்கும். அப்ப அவமானப்படுதல் என்பது குருவினால் வரக்கூடியது. அடுத்து குரு என்பது நம்ம பார்த்தது போல ஒரு விஷயத்தை கத்துக்கிறது, அந்த விஷயத்தின் மேல கான்சியஸா இருக்கிறது, அந்த விஷயத்தின் வழியா சில அவமானங்களை சந்திக்கிறது, இல்லைன்னா இந்த விஷயத்தில் நம்மளுக்கு எதுவும் தெரியலன்ற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டு அதை கத்துக்கிட்டு அதோடைய அப்டேட் வழியா நடக்கிறது. அப்ப குரு அதிகாரமானவங்க பாத்தீங்கன்னா அப்பப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னால பாக்குறப்ப வேற குணத்துல இருந்திருப்பாங்க, 2 வருஷம் கழிச்சு பாக்குறப்ப அப்டேட் ஆயிருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய அறிவை மாத்தி அப்டேட் பண்ணிக்கிட்டே நகர்ந்து வருவாங்க. அப்ப குரு அதிகாரம் என்பது ஒரு சில விஷயத்தில் கெட்டதாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் தான் என்ற உணர்வை அப்பப்ப வந்து புனரமைச்சுக்கிட்டே வரக்கூடிய, புத்துணர்ச்சி செய்து கொண்டே வரக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள். இவங்களுக்கு பொதுவா வந்து குடல் சார்ந்த ஹெர்னியா, அப்பண்டிக்ஸ், பைல்ஸ், அப்புறமா குடல் அலர்ச்சின்னு சொல்லக்கூடிய குடலுக்குள்ள ஒவ்வாமை, குடல் சுருங்குதல்னு சொல்லி சில இடங்களில் குடல் சுருங்கிட்டு உள்ளே விடாத வெட்டி ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குடல் சுருங்குதல். அப்போ வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் இந்த குரு அதிகாரமாக இருந்தால் வந்துடுது. ஒவ்வொருத்தவங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து அது மாறி மாறி வரும். அடுத்து சதை வளருதல் அப்படிங்கிறது இந்த குருவினுடைய நோய் தான். மூக்கு, காதுக்குள்ள கட்டி வளர்றது, சின்ன சின்ன அந்த சுரப்பிகள் பெருசாகிறதுலாம் குருவினுடைய நோய்கள். அப்போ ஒரு ஜாதத்தில் குரு அதிகாரமாக இருந்தால் இந்த நோய் தாக்குதல்கள் இவருக்கோ அல்லது இவர் குடும்பத்திற்கோ வந்துடும். குரு என்ற கிரகம் தான் வந்து இதயத்தையும் குறிக்கிறது. நிறைய பேருக்கு குரு அதிகாரமானவங்களுக்கு இதய படபடப்புன்னு சொல்லக்கூடிய, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பீட்டே ஸ்கிப் ஆகும், ஹார்ட்டே ஸ்கிப் ஆகும், மூச்சு படக்குன்னு அடைச்சு ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் ஹார்ட் ஓடும். இந்த மாதிரி பால்பிட்டேஷன், அனெக்சிட்டினால வரக்கூடிய ஒரு இதய படபடப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக், அதாவதுங்க ஹார்ட் அட்டாக்லேயே வந்து மாரடைப்பு அப்படின்னு நான் சொல்ல, இது வந்து உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லக்கூடிய இதயம் நின்று போகக்கூடிய அந்த நோய்களை கொடுக்கறது எல்லாமே இந்த குருவினுடைய அதிகாரம். அடுத்து குருவினுடைய பகுதிகள்னு பார்க்குறப்ப நம்ம பார்த்த சதை பிண்டமாக இருக்கக்கூடிய சதை எங்கெல்லாம் பெருசாக இருக்கும் உடம்புக்குள்ள அந்த இடத்தை எல்லாம் குறிக்கிறது எல்லாமே குரு தான். இந்த இடத்துல ஃபுல்லாக கட்டி, கொப்பளம், தழும்பு, வெட்டு, தையல் ஆபரேஷன் நடக்கும். குரு குறிக்கக்கூடிய இடங்கள்னு பார்க்கும் பொழுது தர்மசாலைகள், பெரிய பெரிய பழைய காலத்து தேவஸ்தானங்கள் சம்பந்தமான இடங்கள். நான் சொல்றது இந்து மதம் மட்டும் இல்லை, எல்லா மதங்கள்லையும் இருக்கக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே குரு குறிக்கக்கூடிய இடம் தான். அதே மாதிரி ஆச்சாரியார்கள், ஆசிரியர்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்கள், நுணுக்கமான வேலைகள் பார்க்கக்கூடிய நபர்கள் கூடி இருக்கக்கூடிய இடங்களை குறிக்கிறது இந்த குரு தான். இந்த மாதிரி இடங்கள். அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்கறதுலயே ஸ்கூல் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கறது சந்திரனும் சுக்கிரனும். ஸ்கூலுக்கு மேலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் குரு என்ற கிரகத்தால் குறிக்கப்படுகிறார்கள். அப்போ குரு யாருக்கெல்லாம் அதிகாரமாக இருக்கோ அவங்கெல்லாம் காலேஜில் ப்ரொஃபஸர்ஸ், விரிவுரையாளர்கள்னு சொல்லக்கூடிய பணிகளுக்கு போகிறாங்க. குரு என்பது தான் வந்து கணக்கு. நான் சுக்கிரனுக்கு பேசும்பொழுதே சொல்லியிருந்தேன், குருவும் வந்து பணத்தை குறிக்கிறது, சுக்கிரனும் பணத்தை குறிக்கிறது. குரு என்பது சேமிக்கப்பட்ட பணத்தை குறிக்கிறது. இப்போ பேங்க் அப்படிங்கிறதுமே குருவுக்கு வந்தாலும் கூட கருவூலம் என்பது இன்னுமே கொஞ்சம் அதிகமான பேங்க் இதுக்கு வருது. உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டு மாதிரி பணம் புழங்கிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன். எல்லா இடத்துலையும் சேமிக்கக்கூடிய பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ், எங்கெல்லாம் பணத்தை கொண்டு போய் சேமிக்கிறீங்களோ அந்த இடம் எல்லாமே குரு. அப்போ குரு இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆடிட்டிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க, நகை வேலைகள், நிறைய நகை வேலைகள் செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு வந்து அதிகாரமாக இருக்குது. குரு அதிகாரமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பொதுவாக அவங்களுடைய அடையாளங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் உடம்பு உப்புசமாக இருக்கும், கொஞ்சம் அடிக்கடி அவமானப்படக்கூடிய இடத்துல இருப்பாங்க, அடிக்கடி தன்னைத்தானே கோவிச்சுக்குவாங்க, குடும்பத்திலேருந்து விலகி வாழ்றது, தாத்தா பாட்டி வீட்டில் வாழ்றது, சிங்கிள் பேரண்ட்ல வாழ்றதுலாம் அந்த குரு அதிகாரமானவங்க தான். அடுத்து குரு அதிகாரமானவங்களுடைய பிரச்சனைன்னு பார்க்குறப்ப நம்ம சொல்றக்கூடிய அவமானம் அடைதல், அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ள போய் தலையிட்டு அவங்களுக்கு கைட் பண்றதுக்காக போய் நின்று அந்த இடத்துல அசிங்கப்பட்டுக்கிட்டு வெளியே வருது, வேற வேற நபர்களோட பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய நடத்தை தொடர்பான அவப்பெயர்களை சந்திக்கிறது, இது எல்லாமே குருவினுடைய அதிகாரத்தால் வரக்கூடியது. இந்த குரு என்ற கிரகம் அதிகாரமாச்சுன்னா இவங்க கவனமா இருக்க வேண்டியது யார்கிட்டையும் ரொம்ப நெருங்கி பழகக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது, எங்க போனாலும் அவமானம் வந்துன்றதுனால எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும். இதை தவிர்த்து இந்த குருவுக்கு வேற ஒரு பெரிய அளவுல பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த வீடியோக்கள் சனியை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.